ஹலோ மோட்டோ ஃபேம் 8 லட்ச ரூபாய் பட்ஜெட்னு சொல்லக்கூடியது இந்தியன் மார்க்கெட்டில் இன்றைக்கும் ஒரு பையர் ஃபஸ்ட் டைம் பையராக இருக்கலாம், இல்லை ஒரு செகண்டரி கார் பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து நாங்கள் சிட்டி கம்யூட்டிங் ஃபோக்கஸ்டாக இருக்கிறோன்னு பார்ப்பாங்க. ஏன்னா இதில் ஒரு பெரிய டிஸ்கஷனே வரும். 8 லட்ச ரூபாய் பட்ஜெட்டில் நான் ஒரு யூஸ்டு கார் வாங்கலாமா, இல்லை புதுசாக வாங்கலாமா? புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அதில் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஏன்னா ஈஸியான மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும், ஈஸின்னு மீன் பண்ணுறது லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கணும், நல்ல ஃபியூல் எக்கனாமி இருக்கணும், எல்டர்லி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், சின்ன காராக இருந்தாலும் உள்ள இங்கிரஸ் எக்ரஸ் நல்லா இருக்கணும், டீசனான ஃபியூல் எக்கனாமி இருக்கணும், ஏஎம்டி ஆப்ஷன் இருக்கணும், சிஎன்ஜி இருக்கணும். அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரு 25 வருஷமாக இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல சேல்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மாடல் பார்த்தோன்னா வேகனார். இன்றைக்கி நம்ம கூட வேகனார் இருக்குது. வேகனார் வந்து இந்த ப்ராக்டிகாலிட்டியில் எப்படி இவ்வளோ வருஷமாக செல் ஆகிட்டு இருக்குது, இந்த மாதிரி பையர்ஸ் என்னென்ன பராமீட்டர்ஸில் இந்த வேகனார் பார்க்குறாங்கிறத ஒரு கேஸ் ஸ்டடி லாஜிக்கில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வேகனார் பற்றி நமக்கு ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லை. இந்தியன் மார்க்கெட்டில் வேகனார் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னாலும் ப்ரீஃபாக நான் ஒரு சின்ன ஹிஸ்டரியை கனெக்ட் பண்ணி அதுக்குள்ளே வரேன். 1999 ஒரு 26வது வருஷமாக நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. கண்டினியூஸாக செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நேம் பிளேட். நம்ம மார்க்கெட்டில் கண்டினியூஸ் செல்லிங் நேம் பிளேட்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான். இப்போ நீங்கள் சிட்டியை சொல்ல முடியும், ஃபார்ச்சுனர் சொல்ல முடியும், இன்னோவா சொல்ல முடியும், ஹோண்டா சிட்டி எக்ஸாம்பிள் சொன்னேன். இது மாதிரி ஸ்விஃப்ட் ஆகலாம், நிறைய கார்ஸ் இருக்கிறதுல இந்த வேகனாருக்கும் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் வேகனார் வந்து பார்த்தோன்னா இந்த கன்சிஸ்டன்ட் செல்லராக நம்ம பேசணும். ஏன் இதை கன்சிஸ்டன்ட் செல்லராக நம்ம பேசுகிறோன்னா, இப்போ நீங்கள் போன ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் யூனிட்ஸ் விற்றுருக்கு. இந்தியாவில் ஓவரால் 33,70,000 யூனிட்ஸ் விற்கிறதா வந்து இன்டர்நெட் சொல்லுது. அதில் 6.5 லட்சம் யூனிட்ஸுக்கு மேலே சிஎன்ஜி விற்றுருக்கு. இப்போ இந்த நான் முதல்ல பேசினதில் இன்ட்ரோடக்ஷனில் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஒரு வெர்சடைலாக மல்டி பர்பஸுக்கு யூஸ் ஆகிறது மாதிரி ஒரு ஸ்மால் ஹேட்ச்னு எடுக்கும்போது வேகனாருக்கு தனியான ஸ்பேஸ் இருக்குது. அது எப்படின்னு உள்ளதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். நம்ம கண்டனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோஸ் அவரோட குவாலிட்டி பேஸ் பண்ணி பார்க்குறவங்க எதுக்கு வந்து நீங்கள் இந்த ஷேடுக்கு கீழே விட்டுருக்குறீங்க, குவாலிட்டியாக வந்து எக்ஸ்டீரியர் இல்லைன்னு நினைப்பீங்க. சரியான வெயிலுங்க, 41 டிகிரி வெயில். வெளியே எங்கேயுமே எங்களுக்கு ஷேடில் நிற்க முடியாதனால தான் ஒரு மரமான இடத்துல நிப்பாட்டி இருக்கிறோம். அந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷனை வந்து கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. கண்டென்ட் தான் இதில் மெயின். இப்போ முதல்ல வந்து நான் அந்த ஒரு 8 லட்ச ரூபாய் பட்ஜெட் இன்ட்ரோவில் பேசினதை யூஸ்டு கார் கதையை நான் பேசுகிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு 8 லட்ச ரூபான்னு எடுத்து வைக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லாத ஒரு பட்ஜெட். நம்ம ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குகிறோம், நம்ம மந்த்லி எக்ஸ்பென்ஸில் இஎம்ஐயும் பெருசாகாது, டவுன் பேமெண்ட்டாக கொடுத்து ஒரு சின்ன லோனை போட்டு கார் வாங்கணும்னு நினைப்பாங்க. சிலவங்க ஃபுல்லாகவே பே பண்ணி வாங்குவாங்க. இந்த 8 லட்ச ரூபா பட்ஜெட் வாங்கணும்னு நினைக்கும் போதே நிறைய பேருக்கு வந்து நம்ம ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கினா ஒரு சின்ன ஹேஷ்பேக் தான் கிடைக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக யூஸ்டில் வந்து கொஞ்சம் நல்ல கார் கிடைக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் யூஸ்ட்டை பொறுத்தவரை நமக்கு எப்போவுமே ஒரு கன்சர்ன் இருக்கும், நல்ல வெஹிக்கிள் கிடைக்கணும், அது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கும், சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, அது இன்னொரு ஸ்டோரி. ஆனால் புதுசாக நம்ம வாங்கணும்னு நினைக்கும் போது அந்த ரெடாரில் வேகனார் வந்து எப்போவுமே அந்த டிஸ்கஷனில் வரும். இப்போ நம்ம கன்சல்டிங் பேசும்போது வேகனார் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோமோ இல்லையோ அவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்லேயே அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண லிஸ்ட்டில் வந்து அந்த ஃபஸ்ட்டு பக்கெட் லிஸ்ட்லேயே இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கும். அதுக்கு முழுக்க காரணமே இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக செல்லிங்கில் இருக்குது. யூஸ்டு கார் மார்க்கெட்லேயே நீங்கள் இந்த வெஹிக்கிளை பார்க்க முடியும். வாங்குறவங்க யாருமே பெருசாக நெகட்டிவ் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ஆஸ்பெக்டில் பீப்புளோட விஷ் லிஸ்ட்டில் இது முதல்ல வர்றது தான் ஃபஸ்ட் பாயிண்ட். இப்போ நம்ம பேசுகிறதுல ஒரு இது இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஹேஷ்பேக் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வந்து 8 லட்ச ரூபா கொடுத்து ஒரு யூஸ்டு கார் வாங்கலாம்னு நினைக்கும் போது நிறைய பேருக்கு ஸ்பேஸ் தான் அதில் ஒரு பாயிண்ட்டாக வரும். ஸ்பேஸ் வேணும். ஸ்பேஸ்ன்னு சொல்லும் போது ரியர் சீட் ஸ்பேஸ் தான் அதில் ப்ரைமரியாக பேசப்படும். ஏன்னா நீங்கள் இந்த காரோட டைமென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3.7 மீட்டர்ஸுக்குள்ளே இருக்கும். 3555 மில்லிமீட்டரில் இதோடைய லெங்த் இருக்கும். ஒரு 2435 மில்லிமீட்டர் வீல் பேஸ் இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு காருக்கு வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்கும் நம்ம யோசிக்கும் போது பீப்புளுக்கு வேகனார் பிடிக்கிறதுக்கான காரணமே இந்த போர்ஷன் தான். ஒரு டால் பாய் டிசைன். இப்போ பொதுவாகவே ஹேட்ச்னா நமக்கு இந்த ஹைட்டு தான் இருக்கும், மேக்ஸிமம் போனால் இது வரைக்கும் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு டால் பாய் டிசைன். இந்த டால் பாய் டிசைனுக்கு ஒரு அட்வான்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈஸி இங்கிரஸ். நீங்கள் வந்து கரெக்டாக வச்சு இது ஒரு 90 டிகிரி அளவுக்கு ஓப்பனிங்கான ஒரு டோர், நல்ல அப்பர்ச்சர், ஈஸியாக நம்மளால் உள்ளே போக முடியும். இந்த சீட்டை வந்து ஆல் த வே பேக் நம்ம வச்சுருக்கோம். ஒரு அளவுக்கு நல்ல லக்ஸரியாக ஒருத்தர் இருந்தால் கூட உங்களுக்கு என்ன லெக் ரூம் கிடைக்கும்னு பார்த்தா ஹெட் ரூம் இவ்வளோ இருக்கும், லெக் ரூம் இருக்கும், ஒரு ஃப்ளாட்டான ஒரு சீட் கொடுக்கும். ரியரில் வந்து ஏசி வெண்டெல்லாம் கிடையாது, ஆனால் ஒரு ஃப்ளாட் ஃப்ளோர் இருக்கும்.
நம்ம இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸுக்கு வந்து ஒரு 3 பேரையும் உட்கார வைக்கக்கூடிய ஒரு ஸ்டைலில் இருக்கும். நம்ம இதில் இன்டீரியர் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாலாம் பேசல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேகனார் பண்ண ஒரு கண்டனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. ப்ராக்டிக்கலாக ஹெட்ரெஸ்ட் வந்து மூவபிள் எல்லாம் கிடையாது, சிம்பிள் தான். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 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 பெரிய காரில் கிடைக்கக்கூடிய சீட்டிங் பொசிஷன் கிடைக்கும். அதில் ஒரு பாயிண்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ லைன் தான். ஏன்னா இந்த விண்டோ லைன் சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு ஒரு கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விண்டோ லைன், இந்த டிஎல்ஓ, இந்த சீட்ஸ், இது வந்து ஒரு அட்வான்டேஜ். இப்போ இந்த கார் செலெக்ஷனில் இது இருக்கிறது இந்த காருக்கான மெயின் அட்வான்டேஜஸில் ஒன்று. இப்போ இந்த ஃபேக்டரியில் இன்னொரு பாயிண்ட் கூட இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு ஏஜ்டு பேரண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நீஸ் இஷ்யூ இருக்குது, ஹிப்பில் கொஞ்சம் பெயின் எல்லாம் இருக்குதுன்னா இன்றைக்கி செடான்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் இருந்து மூவ் அவுட் ஆனதுக்கு ஒரு காரணம் அதுதான். ஏன்னா நீங்கள் வந்து அவங்க உள்ளே உட்காந்துக்கிட்டு உட்கார்றதுக்கே கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படும். இப்போ அவங்க உள்ளே உட்காந்துக்கிட்டு வெளியே வரணும்னு நினைக்கும் போது சீட் இந்த ஹைட்டில் லோ ஃப்ளோராக இருக்கும்போது அவங்க இதை பிடிச்சி தான் வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த காரில் நீங்கள் பாருங்கள், ஈஸியாக அவங்களால வெளியே வர முடியும். நீங்கள் உங்கள் பட்ஜெட் வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவியில் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி சைஸுக்கு போக முடியாட்டி கூட அதுக்கான ஒரு ஆப்ஷனுக்கு இந்த சீட்டிங் வந்து இருக்கும். எல்டர்லி ஃப்ரெண்ட்லியான ஒரு சப்போர்ட்டிவ் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்த பாயிண்ட் நம்ம பேசுகிறது இதோடைய சீட்டிங் பாயிண்ட் இல்லை சீட்டிங் பொசிஷன். நம்ம சொல்கிற அடிக்கடி சொல்கிற ஒரு ஃபேக்டர். இப்போ நீங்கள் இந்த காரை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ஒரு மல்டிபிள் ஸ்டைலான யூசர்ஸுக்கு வந்து இது செட் ஆகும். நல்ல ஹைட்டான ஒரு 6 ஃபுட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் நீ வந்து இங்கே தட்டாது ஹெட்ரூம் கிடைக்கும். மேலுக்கு கொஞ்சம் லேட்டாக கார் படிக்கிறவங்க மேலாகலாம் இல்லை ஃபீமேல் ஆகலாம், அவங்களுக்கு இந்த ரோட்டில் ஒரு அப்ரைட் சீட்டிங் பொசிஷன் தேவைப்படும். ஒரு ஹேஷ்பேக்குன்னு சொல்லும்போது அந்த ஒரு ஃபியர் வர்றதே ரோடு சுற்றி தெரியலை, பானட் விசிபிலிட்டி தெரியலை, லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ஒரு பேராமீட்டர் ஒரு ஃபேக்டராக இருக்கும், அவங்களுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். கூட நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலான இன்டீரியர் லேஅவுட்டில் இருக்கும். ரொம்ப ப்ரீமியமான இன்டீரியர்ஸ் எல்லாம் கிடையாது, சாஃப்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கிடையாது, ஆனால் டியூரபிளான ப்ராக்டிக்கலானதாக இருக்கும். மெயின் இந்த சீட்டு தான். சீட் பாருங்களேன், தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்கும், போல்ஸ்ட்ரிங் இருக்கும். ஆனால் இதில் ஒரு நெகட்டிவ் வந்து இது ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் இல்லாமல் மூவபிள் ஹெட்ரெஸ்ட் இருந்தால் உண்மையிலே நல்லா இருந்திருக்கு. அது வந்து இதில் ஒரு பெரிய நெகட்டிவ். ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லாம் ரொம்ப ப்ரீமியமான சீட்ஸ் இருந்தது, அதை வந்து இது பண்ணணும். சீட்டிங் பொசிஷனும் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு எர்கனாமிக்கலி நீங்கள் சிங்கிள் ஹேண்டெல்லாம் ஓட்டும்போது இந்த எல்போலாம் வைக்கிறதுக்கான சப்போர்ட் இருக்கும். ஸ்டோரேஜ் ஸ்பேஸஸும் டீசெண்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணுற கீழே ஓப்பன் பண்ணுற ஸ்பேஸ் எல்லாம் இருந்தது. இப்போ ஏர் பேக் அதில் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 7-inch இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க, மேனுவல் ஏசி இருக்கும். ஏஎம்டி பற்றி வந்து நம்ம டிரைவில் பேசலாம். ஓவரால் அந்த ப்ராக்டிகாலிட்டி இதில் இருக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். அதை நான் வந்து இந்த கன்சல்டிங் கால்ஸில் கேட்கும்போது செகண்டரி காராக பார்க்குறவங்க சிட்டி டிரைவபிலிட்டிக்கெல்லாம் இது ஃபோக்கஸ்டாக இருக்கும். அதுவும் நம்ம டிரைவிங்கில் பேசலாம். இதுக்கு அடுத்த ஃபேக்டர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த ரீசன் பார்த்தோன்னா பவர் ட்ரெயின். ஏன்னா என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் தான் இந்த ஸ்டோரியை கனெக்ட் பண்ணுறது. நீங்கள் வந்து வேகனார் வந்த புதுசில் பார்த்தோன்னா 1.1 லிட்டர் இருக்கும். அது ஒரு குட்டி வேன் மாதிரியே ஒரு எம்பிவி மாதிரியே ஒரு கான்செப்டில் இருக்குது. அது கொஞ்சம் ப்ரீமியமாக அன்னைக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஸ்ட்ரிப் டவுன் பண்ணி 1 லிட்டர்லேயே கொண்டு வந்தாங்க. அந்த ப்ளூ ஐடு பாயை நமக்கு தெரியும். இப்போ வந்து 2 பவர் ட்ரெயினில் இருக்குது. K10Cன்னு சொல்லக்கூடியது 66 PS 89 நியூட்டன் டார்க் இருக்கும். அதிலே வந்து ஒரு 54 PS 83 நியூட்டன் ஒரு சிஎன்ஜி கூட கொடுத்துருப்பாங்க. நம்ம கூட இப்போ இருக்கிற பார்த்தோன்னா K12N 89 PS 113 நியூட்டன் டார்க்கில் இருக்கும். அந்த K10Cலேயும் ஏஎம்டி வரும், இதுலேயும் ஏஎம்டி வரும். இப்படி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு மாடல் VXI வரைக்கும் அந்த 1.0 அந்த 1 லிட்டர் என்ஜினில் இருக்கும். ZXI ஆப்ஷனில் வந்து இந்த 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இருக்கும். இப்போ பீப்புளோட ரிக்குவயர்மெண்ட் அவங்களோட பையிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இந்த என்ஜின்ஸ் இருக்கிறது தான் இவங்களுடைய இன்னொரு அட்வான்டேஜ். இந்த என்ஜின்ஸ் பற்றி பேசும்போது ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், நல்ல ரிஃபைண்டாக இருக்கும், டியூரபிளாக இருக்கும். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு ரிஃபைண்டான ஒரு யூனிட். நீங்கள் வந்து ஒரு 8 லட்ச ரூபா கார் வாங்கினதில் உங்களுக்கு இன்டீரியரில் வந்து ப்ரீமியம்னஸ் இல்லாட்டி கூட என்ஜினில் அந்த ப்ரீமியம்னஸ் இருக்கும். லைட்டாக நம்ம ரவ் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய எவ்ரிடே ஸ்டைலுக்கு ரிஃபைண்டான ஒரு யூனிட். நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்ப்போம். இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் நம்ம சொல்ல முடியும். இது ஒரு வைட்லி டிஸ்கஸ்டு டாபிக். எல்லா காரோடைய ஓனர்ஷிப்லேயும் இது கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம வந்து எந்த பட்ஜெட்டில் கார் வாங்கினாலும் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் நல்லா இருந்தால் தான் ஃபஸ்ட் ஃப்ரீயான ஒரு ஓனர்ஷிப்பை வந்து வைக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் வாங்குறவங்க ஃபஸ்ட் டைம் கார் பையர்ஸாக இருப்பாங்க, லேடிஸ் ஓனர்ஸ் இருப்பாங்க.
இவங்க எல்லாம் ரோட் சைடு அசிஸ்டன்ஸோட தேவை வரக்கூடாதுன்னு தான் அந்த கார் ஓனர்ஷிப்பை எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னா பிரேக் டவுன் ஆகக்கூடாது, சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும், டியூரபிலிட்டி ரிலையபிலிட்டி ஃபோக்கஸ்டாக பார்ப்பாங்க. அந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட்டு இந்த பர்டிகுலர் கார் வந்து கண்டிப்பாக கரெக்டாக ப்ளேஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ஓவர் த பீரியட் பார்த்தீங்கன்னா இப்போ வேகனாருன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மாடலுக்கு வந்து பீப்புள்கிட்ட இருக்கிற இம்ப்ரெஷனே நம்ம அப்படி ஓடிடும், பிரச்சனை பண்ணாது. அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் இந்த மெயின்டெனன்ஸ். ப்ளஸ் வந்து சுசுக்கியோட ஆஃப்டர் சேல் சர்வீஸ் நமக்கு தெரியும். நம்ம அந்த ரேங்கிங் எடுத்தோம்னா டொயோட்டோக்கு அடுத்து வந்து மாருதி சுசுக்கி வரும், அதுக்கப்புறம் ஹிண்டே ஹோண்டான்னு அந்த லிஸ்ட் அப்படி போகும். அதில் சுசுக்கியோடைய அந்த ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லக்கூடியது அந்த சர்வீஸ் அண்ட் ஆஃப்டர் சேல்ஸ். இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் கூட இருக்குது. இந்த மெயின்டெனன்ஸ்னு சொல்லக்கூடியது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தாண்டினதுக்கப்புறம் சில வியர் அண்ட் டியரில் பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை வரும்போதும் பார்ட்ஸோட காஸ்ட்டு ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். ஏன் வந்து ரீசனபிள் நான் சொல்கிறேன்னா, நம்மளுடைய அந்த பட்ஜெட்டுக்கு நம்ம வாங்குகிற காருக்கான ஸ்டைலில் தான் இருக்கும். இங்கே தான் அந்த ஃபஸ்ட்டு நான் பேசின ஒரு ஸ்டோரி இதில் கனெக்ட் பண்ணணும். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம 8 லட்சம் ரூபாயில் ஒரு யூஸ்டு கார் வாங்குகிறோம், ஒரு ஜெர்மன் கார் வாங்குகிறோம், இல்லை வந்து ஒரு இன்னொரு பிராண்டோடைய ஒரு கார் எனிதிங் வாங்குகிறோன்னா 8 லட்ச ரூபாய்க்கு நமக்கு ஒரு பெரிய கார் கிடைக்கும், லக்ஸுரியான ஃபீல் இருக்கும், பேட்ஜ் வேல்யூ பெருசாக இருக்கும். ஆனால் அதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக போகும்போது காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதுதான் இதோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ இந்த வேகனார் வந்து ட்ரைவ் பண்ணலாம். இப்போ இதுதான் கீ கம் ரிமோட் இருக்கக்கூடிய டிப்பிக்கல் சுசுக்கியோடைய மாடல். இது வந்து நீங்கள் பேசிக்கான மாடல்ஸ்லேருந்து ஃப்ராங் ஸ்டெய்சர் அது வரைக்கும் பார்க்க முடியும். நம்ம ஆட்டோமேட்டிக் ஏஎம்டினால் நியூட்ரலில் வச்சுக்கிட்டு பெடலை ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சின்ன என்ஜின் ரம்பிளோட ஸ்டார்ட் ஆகுது. எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க, கூட இருக்கிற எல்லோரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள், நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணோம். ரோட் ரேஜில் யாரும் இன்டெலிஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட கூலாக போயிருங்க. நம்மளோட டேயை வந்து நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏர் பேக்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நிறைய பேர் இன்னைக்கு கன்சர்ன்டாக இருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ் வேணும்னு சொல்லி. ஆனால் 6 ஏர் பேக்ஸ் இருந்து அது நமக்கு யூஸ் ஆகணும்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சீட் பெல்ட் போட்டிருக்கணும். பின்னாடி இருக்கிறவங்களும் போட்டிருந்தா தான் யூஸ் ஆகும். ஹை பீம்ஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. நம்மளோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி மற்ற ரோடர்ஸோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ரோட்ஸ் வந்து சேஃபராக்க முடியும். இப்போ நம்ம டிரைவிங்கில் இந்த கார் எங்கெல்லாம் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இது டிப்பிக்கலான ஒரு வில்லேஜ் ரோடு பாருங்கள். நீங்கள் வில்லேஜ் ரோட்டில் அவ்வளவு ஈஸியாக இதை ட்ரைவ் பண்ண முடியும். ஏன்னா இதோட விட்த்து ஒரு பாக்ஸி டிசைனில் விட்த்து கம்மி. நீங்கள் வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி போடுறதுக்கு உள்ள வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி போடுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. நாங்கள் அது வாங்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. இப்படி சில பையர்ஸுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்கும். என்னுடைய கார் ரொம்ப பெருசாக இருக்குது, என்னுடைய ஸ்ட்ரீட்டில் எனக்கு ஓட்ட கஷ்டமாக இருக்கும், சென்னை மாதிரி உள்ள நேரோ ஸ்ட்ரீட்ஸுக்குள்ளே ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட இடங்களில் யோசிக்கிறவங்களுக்கு இது அவ்வளவு ஈஸியாக ஓட்ட முடியும். ஏன்னா ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸ் லைட்டாக இருக்கும். முதல்ல நான் இன்டீரியர் பற்றி பேசும்போது இந்த சீட்டிங் பொசிஷன் சொன்னோம் பார்த்தீங்களா, கூட இந்த பட்ஜெட்லேயே ஒரு நல்ல ஆட்டோமேட்டிக் இது கூட இருக்கும். அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பேசலாம். முதல்ல வந்து வில்லேஜ் ரோட் டிரைவபிலிட்டி, அதில் விசிபிலிட்டி ஒரு ஃபேக்டர். உங்களுக்கு சுற்றி தெரியுது பாருங்கள். நீங்கள் வந்து பழைய காலத்தில் வந்து அம்பாசிடரில் ட்ரெக்கரில் எல்லாம் கார் படிக்கிறவங்க அந்த ஹெட்லாம்போடைய அந்த லைனை வச்சு தான் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இது பண்ணுவாங்க. இந்த காரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வைப்பரோடைய எட்ஜை வச்சு பர்ஃபெக்டாக நீங்கள் அந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை பிடிக்க முடியும். ஆனால் இன்னொரு காரில் இந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் வைப்பர் வச்சு பிடிக்க முடியாது. ஆனால் வைப்பர் நீங்கி இருக்கும். இதில் உங்களுக்கு ஒரு வைப்பரோட லெங்க் எங்கே இருக்குதோ அதுதான் உங்கள் எட்ஜுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது மேக்ஸிமம் உங்களால் லெஃப்ட் சைடில் இது பண்ண முடியும். நம்ம பழகும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதுலேயே இந்த பவர் ட்ரெயின் இதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ உங்களுக்கு சாய்ஸாக வந்து கேட்டன் எடுக்கணும்னா கேட்டன் எடுக்கலாம், கேட்டோல் எண் எடுக்கணும்னா கேட்டோல் எண் எடுக்கலாம். நீங்கள் வந்து பியூர்லி சிட்டி மட்டும் ஓட்டுறீங்க, இந்த மாதிரி வில்லேஜ் ரோட்ஸ் மட்டும்தான் என்னோடய ப்ரைமரி யூஸ் இருக்குது, நான் வேலைக்கு போகிற இடம் என்னுடைய யூசேஜ் இருக்குன்னா கேட்டனே போதும். ஆனால் நீங்கள் வந்து ஹைவேஸும் எடுக்கிறீங்க, அதில் வந்து கேட்டோல் எடுத்தால் சிட்டிக்கும் கரெக்டாக இருக்கும், ஹைவேக்கும் நல்லாயிருக்கும். ஏன் நாங்கள் வந்து இந்த கேட்டோல் என்ன ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறோன்னா, நிறைய பேருக்கு வந்து கேட்டன் தான் இதில் இருக்கிறதே தெரியும். இதில் வந்து ஒரு கேட்டோல் இருக்கிறது டாப் அண்ட் பற்றியே யோசிக்க மாட்டாங்க. அந்த கேட்டோல் அந்த 2 விஷயத்துக்கும் ப்ராக்டிக்கலாக இருக்கும். 90 PS இந்த ஹேட்சுக்கு மோர் தான் என்ன. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த கேட்டனே வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் 90 PS வந்து நல்ல பெப்பியாக நல்ல ரிஃபைண்டாக அந்த டிரைவபிலிட்டி வந்து கொடுக்கும். இந்தியாவில் நம்ம பார்த்தோன்னா நிறைய யூஸ் பண்ணுற ஒரு ரோட் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி ஸ்டேட் ஹைவேஸ். அதாவது இந்தியா ஃபுல்லாகவே மெஜாரிட்டி ஆஃப் கார் யூசர்ஸ் ஓட்டுற ஒரு ஸ்டைலான ரோடு இதுதான். ஏன்னா ஹைவேஸுக்கு எல்லோரும் போகிறதில்ல, இல்லாட்டி எப்போ ஆச்சுன்னு தான் நம்ம போவோம்.
இந்த இடத்துல ரெண்டு விஷயம் ஒரு காரோட டிரைவபிலிட்டியில் நமக்கு தேவைப்படும். ஒன்று டீசனான பெர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று ஃபியூல் எக்கானமி. இப்போ இந்த கார் பையிங்லேயே நிறைய காம்ப்ரமைசஸ் வந்து எல்லா பையருக்கும் இருக்கும். இதுலேயும் காம்ப்ரமைசஸ் இருக்குது, நம்ம கடைசியில் பேசுவோம். இந்த காம்ப்ரமைசஸில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாத ரெண்டு மெயின் ப்ரையாரிட்டியாக நம்ம பேசுகிற விஷயம் பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று ஃபியூல் எக்கானமி. நாங்கள் வந்து கொஞ்சம் ஓஜி கார் ஸ்டைல் கதைகளெல்லாம் பேசுகிற காலகட்டத்தில் நம்ம 2010 2019 வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டைலை பற்றியெல்லாம் நாங்கள் பேசும்போது டீசல்ஸோடைய டாமினேஷன் இல்லை சில பெட்ரோல்ஸ் எல்லாம் இருந்த பீரியட் நீங்கள் பார்த்தோன்னா பெர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும். நான் பெரிய கார்ஸில் சொல்கிறேன், பெர்ஃபார்மன்ஸும் கிடைக்கும், நல்ல ஃபியூல் எக்கனாமியும் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி அது அந்த செக்மெண்ட்டில் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சா எக்கனாமி கிடைக்காது, எக்கனாமி இருந்தால் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அது அப்படி ஆயிடுச்சு. ஆனால் இந்த பர்டிகுலர் காருக்குன்னு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது பாருங்கள். அது சுசுக்கியோடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டான ஒரு பில்லரில் இந்த காருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். 1.2 லிட்டர் என்ஜின், அந்த K12 என்ஜின் வந்து ஒரு வைட்லி டிஸ்கஸ்டு என்ஜின், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இங்கே பாருங்களேன், 80 நம்ம போயிட்டுருக்குறோம், எஃபர்ட்லெஸ்ஸாக போயிட்டுருக்குது. இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபியூல் எக்கனாமியில் எந்த காம்ப்ரமைஸுமே கொடுக்காது. நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு ரியல் வேர்ல்டு ஃபியூல் எக்கனாமி நம்மளுடைய டிரைவபிலிட்டி பேஸ் பண்ணி ஒன்று காட்டும் இல்லையா, இன்ஸ்டன்டேனியஸ் ஃபியூல் எக்கனாமின்னு காட்டக்கூடியது. அது நீங்கள் ஒரு ஆர்பிஎம்மை லாக் பண்ணி, ஏன்னா இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது, லாக் பண்ணி காட்டினா எப்போவுமே 20க்கு மேலே தான் அது காட்டிகிட்டு இருக்கும். ஆனால் உங்களுக்கு லேக் இருக்காது. அதே இடத்துல நீங்கள் சடனாக ஒரு கிக் டவுன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரெவ் நாய்ஸ் எல்லாம் கேட்கும், ஆனால் லேக் அடிக்காமல் நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஓவர்டேக்கிங் எல்லாம் இதே மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ண முடியும். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் அந்த விஷயம் இருக்குது. இது 1.2 ஸ்டோரி. 1 லிட்டரும் இதே மாதிரி தான், அதுலேயே ஏஎம்டி வந்து இதே மாதிரி தான், கொஞ்சம் லேக் இருக்கும், ஆனால் டீசெண்டாக இருக்கும், ஃபியூல் எக்கனாமி கிடைக்கும். இதில் ரெண்டு பேருக்கும் ரெண்டு என்ஜினுக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ், ரெண்டுமே ஏஎம்டி கூட சிங்க் ஆகும். இந்த பெர்ஃபார்மன்ஸும் ஃபியூல் எக்கனாமியும் ஒரு ஆட்டோமேட்டிக் கூட சிங்க் ஆகும்போது குறையக்கூடாதுன்னு சொல்லக்கூடியதில் இந்த ஏஎம்டிக்கும் ஒரு இது இருக்குது. மேக்னட்டிக் மெர்லி சோஸ்ட் இந்த ஏஎம்டி பார்த்தீங்கன்னா இந்த கார்ஸ் கூட பர்டிகுலர் இந்த என்ஜின்ஸ் கூட சிங்க் ஆகும்போது அதோடைய லேகை வந்து பெருசாக வெளிப்படுத்தாது. என்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதை வெளியே காட்டாமல் இருக்கும். ஏஎம்டிஸ்னாலே நமக்கு தெரியும், ஏஎம்டிஸில் எப்போவுமே ஒரு கேப் இருக்கும், ஒரு லேக் இருக்கும், அதை இது காட்டாமல் இருக்கும். மேனுவலுக்கு ஈக்குவலண்டாக ஃபியூல் எக்கனாமியும் கொடுக்கும். அப்படி அந்த ரெண்டு ப்ரையாரிட்டியும் பையருக்கு காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு டிரைவபிலிட்டி இந்த வெஹிக்கிளால் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஒரு லீகல் ஸ்பீடு அதில் வந்து ஒரு 60 to 70 ஸ்பீட்ஸ் நம்ம ஓட்டுறோன்னா அந்த ஸ்பீடு வந்து டீசெண்டாக அப்படி ஓட்ட முடியும். பிரேக்ஸும் டீசெண்ட், அதுக்காக இது வந்து ரொம்ப ஷார்ப்பான பிரேக்கெல்லாம் கிடையாது. ஸ்டியரிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் வெயிட்டில் தான் இருக்கும். நம்ம சிட்டியில் ஓட்டும்போது இல்லை சின்ன ஸ்ட்ரீட்ஸில் ஓட்டும்போது ரொம்ப லைட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்லைட்டாக ஒரு வெயிட் இருக்கும். இதில் ஸ்லைட்டாக ஒரு ரோலெல்லாம் இருக்கும். கார்னரிங் எல்லாம் நம்ம வந்து இப்போ ஒரு செடான் பண்ணுறது மாதிரி ஒரு சின்ன ஹேட்ச் பண்ணுறது மாதிரியோ பண்ணக்கூடாது. வேகனார் பாக்ஸி ஸ்டைலில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா அது பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்த ஒரு ஃபேக்டர் பார்த்தோம்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ், நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனில் இருக்கிற ரைட் குவாலிட்டி. இப்போ நீங்கள் இந்த ரோடு நீங்கள் பாருங்கள், இது ஒரு வில்லேஜ் ரோடோட ஒரு எண்டு. டிப்பிக்கலி ரோடெல்லாம் மொத்தமாக உடஞ்சி போயிருக்கு. ப்ராக்டிக்கலாகவே 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இது கிடைக்கும். அந்த ஒரு இடத்துல நமக்கு அந்த ஃபியர் ஆஃப் அந்த தட்டுற ஃபியர் இல்லை. இது வாங்குறவங்களுக்கு இது அந்த ப்ராக்டிகாலிட்டியை வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ரைட் குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேகனார் வந்து ஒரு பாக்ஸி ஷேப் இருக்குது, ஆனால் ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் கிடையாது. நீங்கள் கம்பேரிசனுக்காக நான் சொல்கிறேன், இதே சேசிஸோட அடாப்டேஷன் தான் வந்து இக்னிஸ். இதே ஸ்டைலில் இருந்தாலும் அது வந்து ஸ்டிஃபர் சேசியாக இருக்கும், ஆனால் இது வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த பிட்டர் பேட்டர்ஸ் எல்லாம் ஒரு டீசென்ட் ஸ்பீடில் நம்ம கிராஸ் பண்ணும்போது எல்டர்லி பீப்புள், கொஞ்சம் கம்ஃபர்ட் விரும்புகிறவங்க, ஸ்டிஃபான ரைடு எதிர்பார்க்குறாதவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவான ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும். இந்த மாதிரி ரோட்ஸில் ஓட்டும்போது என்ஜினோடைய குவாலிட்டி நமக்கு தெரியும். அதாவது இந்த கியர் அடிக்காது, திருப்பி அப்ஷிஃப்டிங் பண்ணலை. இப்போ நீங்கள் பாருங்கள், இது அப்படியே வந்து ஃபஸ்ட் கியரில் இருக்குது, ஆனால் நீங்கள் அந்த ஃபஸ்ட் கியர் ரெவ்வாக ஏறி கட் ஆகிற அந்த ஒரு ஃபீலே கொடுக்காம அந்த ஏஎம்டி வந்து டீசெண்டாக அப்படி ட்ரைவ் பண்ணுறது ஒரு அட்வான்டேஜ். இப்போ நம்ம ஹைவே டிரைவபிலிட்டி பார்க்கலாம். இப்போ நம்ம ஓட்டுற 1.2 வந்து 90 PS 113 Nm டார்க், 5 ஸ்பீட் ஏஎம்டி கூட. நீங்கள் டீசெண்டாக அப்படி லீனியராக ரெவ் ஆகி 4th கியரில் இப்போ இருக்குது. 80 வந்து நம்ம வந்துட்டோம், 5th கியர் வந்து அப்ஷிஃப்ட் பண்ணி கொடுத்தது. இப்போ ஆக்சுவலி இதில் பாயிண்ட் என்னென்னா,
1.2 லிட்டர் யாருக்கானது 1 லிட்டர் யாருக்கானது முதல்ல நான் பேசிக்காக சொன்னேன். ஆனால் அதை வந்து 1.2 லிட்டர் வர்சஸ் 1 லிட்டர் நம்ம பேசும்போது நீங்கள் அக்கேஷ்னலி ஹைவே ட்ரைவ் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த 1.2 லிட்டர் வாங்குங்க. அது நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஏன்னா 1 லிட்டர் வந்து பெப்பினஸை வந்து ஸ்லைட்டாக மிஸ் ஆகும் இந்த காரோடைய பாடி ஷேப்புக்கு. இப்போ நீங்கள் வந்து ஆல்டோ K10 ஆகலாம், செலிரியோ, அந்த ஸ்டைலுக்கு அது ஓகே தான். ஆனால் இந்த பாடி ஷேப்புக்கு 1.2 இருக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் ஹைவேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேகனார் வந்து 100க்குள்ளே ஓட்டுறதுக்கு சேஃபான ஒரு கார். சேஃப்டின்னா நான் பேசுகிறது வந்து இதோட பில்டு ஆர்கிடெக்சர் பற்றி இல்லை, நம்ம ஸ்பீட்ஸை இது பண்ணி ஓட்டுறதுக்கு. அதில் 100க்குள்ளே நம்ம ஓட்டினோன்னா டீசெண்டாக நம்ம அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஸ்டியரிங்கில் அந்த ஒரு வெயிட் தேவையான அளவுக்கு இருக்குது. பிரேக்ஸும் இந்த காருக்கு எக்யூப் பண்ணியிருக்கிற பிரேக்ஸோட ஸ்டைலுக்கு நமக்கு ஸ்டாப்பிங் பவர் கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு NVH பற்றின ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த கார் சிட்டியில் சூப்பர் சைலண்டாக இருக்குது, ஆனால் ஹைவேஸில் எப்படி? ஹைவேஸில் நம்ம வரும்போது இந்த பாக்ஸி ஷேப்போடைய ஒரு சைடு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் வின் நாய்ஸ் இருக்குது. அதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வின் டர்பைன்ஸ் இருக்கிற இடம்னால ஸ்லைட்டாக ஒரு வின் நாய்ஸ் இருக்கும். டயர் நாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதில் போட்டிருக்கிற டயர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ரகமாக தான் ஓயில் வரும், அதில் டயர் நாய்ஸ் இருக்கும். ஆனால் மற்றபடி என்ஜின் நாய்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் பெருசாக நமக்கு இருக்காது. இப்போ 1 லிட்டர் பற்றி பேசும்போது 1 லிட்டர் பியூர்லி நீங்கள் வந்து சிட்டி ப்ரைமரி ஃபோக்கஸ்டாக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. ஹைவேஸ்னா 1.2 வாங்க. ஹைவேஸுக்கு வந்து அந்த 1 லிட்டர் நம்ம ஒரு குயிக்கான ஒரு ஓவர்டேக்கிங் பண்ணுற நேரம், கொஞ்சம் ஸ்பீட்ஸ் பில்ட் பண்ணுற நேரம் நமக்கு அது ஒரு கேப்பாகவே இருந்துகிட்ருக்கும். இப்போ சிஎன்ஜி வேரியன்ட் இருக்குது பாருங்கள். நிறைய பேர் சிஎன்ஜி இது யாருக்கு செட் ஆகும்னு கேட்பாங்க. நம்ம இப்போ நார்த்தில் போனோன்னா நிறைய, இப்போ டெல்லியே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, டெல்லியில் வந்து இந்த நம்ம ஆப் மூலமாக கேப்ஸ் புக் பண்ணும்போது நமக்கு அதில் நிறைய சாய்ஸஸ் இருக்கும். நம்ம பட்ஜெட் கேட்டகரியாக பார்க்குறோன்னு வச்சுக்கிடுங்களேன். நம்ம சிங்கிள் தான் இருக்கிறோம், இல்லை 2 பேர் தான் இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம பட்ஜெட் ஃபோக்கஸ்டாக பார்த்தாலே முதல்ல நமக்கு வேகனார் தான் ஒரு சாய்ஸாக வரும். அது முழுக்க சிஎன்ஜியாக இருக்கும். அவங்க ஏன் அதை வந்து வேகனார் சிஎன்ஜி ப்ராக்டிக்கல்னு அவங்களோட பாயிண்ட்னா, 1 லிட்டர் என்ஜினால் ஆவரேஜாக 25 to 30 கிலோமீட்டருக்குள்ளே அது எக்கனாமி கொடுக்கும். ஆனால் பூட் ஸ்பேஸை ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கோம். பூட்டில் நம்ம ஒரு பேக்கெல்லாம் வைக்க முடியாது. அந்த மாதிரி கேப்ஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம வச்சுருக்கிற செக்இன் பேகேஜ் ஆகலாம், அது எல்லாமே நம்ம எங்கே வைப்போம், ஃப்ரண்டில் இந்த சீட்டை நல்லா புல் பண்ணி சீட்டுக்கு மேலே வச்செல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது உண்டு. இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலி பையராக பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்கள் ஏதாவது ஒரு பொருளுக்கான மார்க்கெட்டிங் பண்ணலாம், நிறைய பிளேசஸுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும். இல்லை சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொந்த காராக இருக்கும், ஆனால் வந்து அவங்க ஜாபுக்கு கம்பெனி வந்து கிலோமீட்டருக்கு இவ்வளோ ரூபான்னு பே பண்ணோம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் சிட்டி டிரைவ்ஸுக்குள்ளே சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸ் நம்ம போகிறது, அதே மாதிரி ஹைவேஸு நம்ம அக்கேஷ்னலி போகிறோம்னா சிஎன்ஜி வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வர்றதுனால சேஃபாகவும் இருக்கும், டியூரபிளாகவும் இருக்கும். இப்போ வேகனார் வச்சு வித்தை காட்டக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு பாயிண்டில் சொல்லுவோம் பாருங்கள். அதாவது இந்த மாதிரி பேரிகேட்ஸ் எல்லாம் இருக்கும்போது வேகனாரோட பாக்ஸி ஷேப் வந்து, இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு வேகனார் செகண்டரி காராக இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு வெஹிக்கிள் இருக்குன்னா அந்த ஸ்டைலில் இதை ஓட்டக்கூடாது. அது பாக்ஸினால் இதை ஸ்பீட்ஸை கண்ட்ரோல் பண்ணி தான் வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி கார் வந்து ஹைவேல எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இது வந்து ஹைவே கம்ஃபர்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே எங்களுக்கு போட்டிருக்கிற ஒரு ரோடு இது. ஏன்னா இது உடைய ஆரம்பித்தாச்சு, ரம்பிள் ஸ்ட்ரிப் இருக்குது, ஃபுல்லாக ஏற்ற இறக்கம் இருக்குது, பெட்ரு பேட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் உங்களுக்கு அந்த ஒரு பிஸியான டயர் நாய்ஸில் கேட்டுகிட்டே இருக்கும். இந்த இடத்துலையும் டிரைவரை டீசெண்டாக வச்சுருக்கு. ரியர் சீட்டில் நான் உட்காந்து அடுத்து கம்ஃபர்ட் பற்றி பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய பெல்ட் கொஞ்சம் இங்கே ஸ்ட்ரெச் ஆனது மாதிரி இருக்கும். ரீசன் என்னென்னா என் பக்கத்தில் இருக்கிற சீட் பெல்ட்டோட அந்த பக்கல் காணலை. இந்த நெக்ஸ்ட்டு சாக்கெட்டில் நான் போட்டிருக்கிறேன். அது ஒரு மாதிரி என்னை பிடிச்சி வச்சுருக்கு. இப்போ ரியரோடைய கம்ஃபர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல பேசும்போது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த வெளியிலேருந்து எல்டர்லி பீப்புளுக்கான இன்க்ரஸ் எக்ரஸ் பற்றி பேசும்போது நம்மளுடைய மெஜாரிட்டி ஆஃப் ரிவ்யூஸில் நம்ம ஒரு ஃபேக்டர் சொல்லுவோம். அதாவது ஈஸி இன்க்ரஸ் ஈஸி எக்ரஸ் பேசும்போதும் எக்ரஸ் பற்றி சொல்லும்போது ஹெட்டை மைண்ட் பண்ணி வரலாம், இல்லை ஹெட்டை கேர்ஃபுல்லாக மைண்ட் பண்ணி தான் வெளியே இறங்கணும்னு சொல்கிற இடத்துல இந்த டால் பாய் டிசைனுக்கு ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஹெட்டை மைண்ட் பண்ணாமல் ஈஸியாக வெளியே வரலாம். அது இதோட ஒரு அட்வான்டேஜ். அதை நான் அதில் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஈஸியாக வெளியே வரலாம். இவ்வளோ ஹைட் இருக்குது பார்த்தீங்களா. இன்னொன்று, பின்னாடி சீட்டு வந்து உண்மையிலே நல்ல சீட். விண்டோ லைன் வந்து நம்ம ஷோல்டருக்கு கீழே தான் இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் கிடையாது, ஆனால் ரொம்ப டீசனான சஸ்பென்ஷன். அதோடைய வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுது. ஒரு வெர்டிக்கல் மூவ்மெண்ட் இருக்குது.
நம்ம 100ல் அதை கீப் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கோம்னா இந்த பிட்டர் பேட்டர்லாம் தெரியாமல் அப்படி போயிட்டே இருக்கலாம். ஒரு சாஃப்டான டியூன் வந்து தெரியுது. நான் ஒரு பிரேக் வந்து செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக்ஸில் ஒரு ஸ்பாஞ்சினஸ் இருக்குது. நோஸ் டைவெல்லாம் பெருசாக இல்லை, ஒரு டிப்பெல்லாம் ஆகலை, ஸ்பாஞ்சினஸ் இருக்குது. இப்போ இதில் ரிஃபைன்மெண்ட்ஸ் பற்றி பேசும்போது ரியர் சீட்டில் ஒரு விஷயம் பேசணும். இந்த கியர் சேஞ்சிங், என்ஜினுடைய நாய்ஸ், என்ஜினுடைய ரெவிங் எல்லாம் இங்கே ஒரு 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 மேட்ரே கிடையாது. ஏன்னா இந்த என்ஜின் அந்த பிரச்சனைகளை இந்த சைடுக்கு தெரிகிறது மாதிரி வைக்கல. ஏன்னா அது அப்படியே அது பாட்டுக்கு ஓடுறதுனால அந்த ரிஃபைன்மெண்ட் இஷ்யூஸ் கண்டிப்பாக நமக்கு கிடையாது. தை சப்போர்ட்டும் டீசன்ட் தான், ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் கிடையாது, டீசன்ட் தான். இந்த எல்லாம் இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இதையும் நம்ம ரிக்வயர்மெண்ட்டில் எடுக்க முடியும். இப்போ வேகனாரோடைய இவ்வளோ நாள் யூசர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வேகனாருக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்கிறது இந்த சிட்டி டிரைவபிலிட்டி தான். ஏன்னா சிட்டின்னு சொல்லும்போது இது வந்து இப்போ பீக் டைம் இல்லை, இந்த இடத்துல நம்ம வந்து பீக் டைமில் வந்தோன்னா ஒரிஜினல் சிட்டியோட டிராஃபிக் நம்ம பார்க்க முடியும். இந்த ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக், சிட்டி மெனுவரிங், அதாவது நம்ம கட் பண்ணி ஓட்டுற ஸ்டைல், இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்டோடைய சக்ஸஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் பெப்பினஸ், அந்த என்ஜின் நம்ம பேசிட்டோம். செகண்ட் ஒன் ஈஸியான கண்ட்ரோல்ஸ். இப்போ லேடிஸ் எல்லாம் ஓட்டணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஒரு ஏஜில் தாண்டினவங்க அவங்களுக்கு ஓட்டணும்னு நினைக்கிறவங்க, அதில் இந்த செகண்ட் பீட்டர் காரோடைய ஒரு கான்செப்ட் வரும் பாருங்கள். பீட்டர் கார்னு சொல்லும்போது இந்தியாவில் எல்லாரும் அந்த அளவுக்கு கேப்பபிள் ஆகலை. நம்ம மார்க்கெட்டில் இப்போ தான் அப்படி ஒரு கான்செப்டே வருது. அதில் இந்த காருக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்குது. ஒரு பீட்டர் காருன்னு யாராவது ஒரு சஜஷன் சொன்னாலே ஃபேமிலி மெம்பர் என்ன சொல்லுவாங்க, ஒரு வேகனார் வாங்கி போட்டுருங்க அப்படி கிடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்டைலில் இருக்குது. ஏன்னா இந்த கண்டென்ட் நாங்கள் பிளான் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. என்னென்னா, இப்போ நம்மக்கிட்டே வீட்டில் வந்து ஒரு வேகனார் ஏஎம்டி இருக்குது. நீங்கள் அந்த டேஷ் கேமோடைய ஒரு வீடியோவில் தான் அந்த கார் வந்து ஃபீச்சர் ஆகிருக்கும். கொஞ்ச நாளாக எங்ககிட்ட இருக்குது. மார்த்தான டவுனுக்குள்ளே ரஃப் யூஸ் ஓட்டுறதுக்கு இருக்குது. அது என்னென்னா அவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்கும். அதில் பெர்ஃபார்மன்ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோர்டு பிடிக்கிற ஒரு ஸ்டைலில் இப்போ நாங்கள் ஆஃபீஸ்லேயே அது ஃபுல்லாக எல்லோரும் ஓட்டிகிட்டு நடக்கிற ஒரு ஸ்டைல் தான் அது. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் நம்ம அதில் வைக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய தேவை இங்கேருந்து அங்கே வரைக்கும் கம்யூட் பண்ணணும். அந்த கம்யூட்டிங்கில் வந்து ஃபியூல் எக்கனாமி ஒரு ஃபேக்டர். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் மெயின்டெனன்ஸில் தொல்லை கொடுக்கக்கூடாது. ஏஎம்டி ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தில் அந்த வேகனார் இருக்குது. அது பாட்டுக்கு சர்வ் ஆகிட்டு இருக்குது. அது ஆக்சுவலி 2017 மாடல், சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், 69,000 கிலோமீட்டரில் இப்போ ஓடிட்டு இருக்குது. அந்த கதையில் அந்த வெஹிக்கிளோடைய ப்ராக்டிகாலிட்டி பேசும்போது தான் நாங்கள் இப்படி ஒரு கண்டென்ட் பண்ணலாமேன்னு வேகனாரை இதில் சூஸ் பண்ணோம். அப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் இதில் இருக்குது. அதில் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் இதில் என்னென்னா, அது வந்து 1 லிட்டர் என்ஜின், இது வந்து 1.2 லிட்டர் என்ஜின். அதில் ஹில் ஹோல் இல்லாத ஒரு பெரிய குறை. ஏன்னா வந்து நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இங்கிலாந்து பற்றி நிறைய இடத்துல நாங்கள் பேசியிருப்போம். அதுலேருந்து மேலே ஏறுற இடம், அதே மாதிரி வந்து டவுனுக்குள்ளே நம்ம ஓட்டும்போது ஹில் ஹோல்டு இல்லாத ஒரு குறை. ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலும் அது ஒரு பெரிய குறை. ஆனால் இதில் ஹில் ஹோல்டு இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சிட்டி ஸ்பீடில் பாருங்களேன், நீங்கள் வந்து சடனாக இந்த பிக்கப் வந்து இந்த ட்ரக்கை ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யாரையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு ஏறிட்டே போகலாம். கிக் டவுனும் ஒர்க் ஆகும், பயமும் வேண்டாம், பிரேக் பண்ணால் டீசெண்டான ஸ்டாப்பிங் பவரும் கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்து சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது ஆவரேஜாக ஒரு 17-18 கிலோமீட்டர் ஃபியூல் எக்கனாமியும் கொடுக்கும். இப்போ இந்த கியர் சேஞ்ச் பண்ணது, டவுன் பண்ணதெல்லாம் பெருசாக தெரியவும் செய்யாது. அப்படி ஒரு பக்காவான சிட்டி கார். இன்னொரு அட்வான்டேஜ், நீங்கள் சிட்டியில் இது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இதை எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ண முடியும். இந்த பார்க்கிங்கில் இது அப்படி நுழைஞ்சு உள்ளே போய் அப்படி நிற்கும். நீங்கள் குறுக்க நிறுத்த முடியும், பெர்பெண்டிகுலராக நிப்பாட்ட முடியும். அப்படியெல்லாம் இதுக்கு ஒரு பார்க்கிங் அட்வான்டேஜ் இருக்குது. இன்னொரு விஷயம், இன்னொன்று 4.7 மீட்டர்ஸில் நீங்கள் ஒரு யூ டர்ன் பண்ண முடியும். டேர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்ப சின்னது. இப்போ நிறைய பேர் வந்து டிரைவிங் படிக்கிற இடத்துல டிரைவிங் ஸ்கூலில் வந்து இந்த வெஹிக்கிள் வச்சுருப்பாங்க, வேகனார் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு டிரைவிங் படிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வெஹிக்கிளில் ஒன்றுன்னா கண்டிப்பாக ஓட்டுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். பார்த்தீங்களா, அந்த ஒரு அட்வான்டேஜ் இதில் இருக்குது. எனக்கு இது ஏன் வந்து இந்த கண்டென்ட் பண்ணும்போது, இந்த கண்டென்ட்டோடைய நாங்கள் மெட்டீரியலை பிளான் பண்ணும்போது இது கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் பண்ணலாம், பீப்புளுக்கு தைரியமாக சொல்ல முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் தோணுச்சுனாலே இந்த என்ஜினை பேஸ் பண்ணி தான். ஏன்னா நாங்கள் வந்து 1 லிட்டர் ஓட்டுறதுனால அது கேட்டன்சி கிடையாது, பழைய என்ஜின், பழைய கேட்டன் என்ஜின், ஆல்டோ கேட்டனில் இருந்த சேம் ஸ்டைல், சேம் ஆட்டோமேட்டிக், அதே தான்.
அது வந்து ஓட்டுறதுனால 1.2 எவ்வளோ அட்வான்டேஜ்னு தெரியும். இப்போ என் தங்கச்சி வீட்டில் வந்து மராசோ கூடவே அவங்க வந்து ஒரு வேகனாரோடைய இதே நட்பக் ப்ரௌனில் இதே வெஹிக்கிளில் வந்து ஒரு மேனுவல் 1.2 வச்சுருக்காங்க. அதை அடிக்கடி நான் ஓட்டுறது உண்டு. மேனுவல் இதை விடைக்கும் பெப்பியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. நானும் டேனி இப்போ நாங்கள் அதான் பேசிகிட்டு இருந்தோம். ஸ்விஃப்ட்டில் வந்து அந்த 1.2 Z12 ஈக்கு பதிலாக இந்த என்ஜின் இருந்திருந்தால் தான் நிற்கிது. அந்த ஸ்விஃப்ட்டு இருந்திருந்தால் அது என்ன ஒண்டர்ஸ் பண்ணியிருக்கும். அந்த ஒரு கதை வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். கூட ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ட்ரோஸ் கூட ரேசர் கூட ஃப்ரெண்டில் ஒரு ஆல்ட்ரோஸ் போகும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. ரேசர் கூட அவங்களுடைய ஒரு ட்ராக் ரேஸ் எல்லாம் வச்சுருக்கும் போது இன்ஃபேக்ட் ஸ்விஃப்ட்டில் வந்து இந்த K12 ஏன்னு வச்சுருந்தாங்கன்னா அது பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக காட்டியிருந்திருக்கும். அந்த இடத்துல இந்த காரில் தான் அந்த K12 இருக்குது. எவ்வளோ நாளைக்கு இனிமேல் அந்த K12 வச்சுருப்பாங்கன்னு தெரியலை. அப்படி ஒரு டிரைவபிலிட்டி எல்லாத்துக்குமே இது இதாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் ஃபியூல் எக்கனாமியில் இப்போ அப்டேட்டுன்னு சொல்ல பொறுத்தவரையில் நம்ம இன்றைக்கி ஓட்டுறது டெஸ்ட் ட்ரைவ் வண்டி. ஆனால் 6 ஏர்பேக்ஸ் அப்டேட் ஆகிருக்கு. 6 ஏர்பேக்ஸ் வந்து வந்திருக்கிறது ஒரு வெல்கமான ஒரு அப்டேட். இப்போ நீங்கள் வந்து பில்டு குவாலிட்டி ஃபோக்கஸ் பண்ணுற பையருக்கான வெஹிக்கிள் இது கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி பேசுகிறவங்களுக்கு வேகனார் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நிறைய பாசிட்டிவ்ஸ் பேசினோம். நெகட்டிவ்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லணும். நெகட்டிவ்ஸ் இந்த சென்ஸ் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ். இந்த ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்காது. ஆட்டோமேட்டிக் ஏசி கிடையாது, அது ஒரு நெகட்டிவ். சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்து சி டைப் கிடையாது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடு கிடையாது. அப்புறம் அந்த ஒரு வேகனார் ஒரு காலகட்டத்தில் இருந்த அந்த ப்ரீமியம்னஸ் அதை இன்சைட் அவுட் மிஸ் பண்ணுது. இந்த ஹெட் ரெஸ்டோடைய ஒரு பாயிண்ட். இந்த ஹெட் ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக மூவபிளாக இருந்திருக்கணும். அதே மாதிரி ரியரில் அந்த டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்லேயே மூவபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல. அதில் இந்த ஹெட்ரெஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து தானே இது பண்ணி காட்டேன். நம்ம பேக் ஆஃப் த ஹெட்டில் வந்து ஹிட்டாக இருக்கிறது மாதிரியே ஒரு ஸ்டைலில் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நெகட்டிவாக சொல்ல முடியும். அடுத்து பீப்புள் டிஸ்கஸ் பண்ணுற நெகட்டிவானது பில்டு குவாலிட்டி தான். இப்போ 6 ஏர்பேக்ஸ் அப்டேட் ஆகிருக்குது. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இருந்தால் கூட இன்றைக்கி இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்குற அந்த கிராஷ் ஒர்த்தினஸ் வந்து இதில் இல்லை. இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும்னு நம்புவோம். இப்போ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நம்ம ரீசெண்டாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ப்ராக்டிக்கலான ரியல் ரோடு எஃபெக்ட் இல்லை வந்து நம்மளுடைய கன்சல்டிங்கில் கேட்கப்படுற கேள்விகள் எல்லாம் பேஸ் பண்ண ஒரு கண்டென்ட் நம்ம பண்ணியிருக்கோம். இதோடைய ஃபீட்பேக் என்னன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு செகண்டரி காரா இல்லை வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் கார் பையரா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ஃப்ரீயான ஃபியூல் எஃபிஷியனான லாங் டேர்ம் ரிலையபிலிட்டியான ஒரு ஃபேக்டரில் ஒரு கார் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வேகனார் வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நான் இதுக்குள்ளே சொல்ல மிஸ் பண்ண ஒரு ஃபேக்டர் கூட இருக்குங்க. அது என்னென்னா ரீசேல். இப்போ கூட நீங்கள் பாருங்கள், யூஸ் கார் மார்க்கெட்டில் 2017 2018 மாடலுக்கெல்லாம் 4 லட்ச ரூபா ரேஞ்ச் பண்ணி தான் நல்ல வெஹிக்கிளுக்கு இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே போகும்போது இந்த வெஹிக்கிளுக்கெல்லாம் 5 லட்ச ரூபாய்க்கு, அதாவது இந்த பாடி ஷேப்புக்கு, இந்த நெட்பக் ப்ரௌன் இருக்கிற இந்த பாடி ஷேப் உள்ள வெஹிக்கிளுக்கு 5 லட்ச ரூபாய் க்ளோஸாக இருக்கக்கூடிய ரீசேல் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ரீசேல் இருக்குது. இப்போ நம்ம ஒரு 8 லட்ச ரூபா பட்ஜெட்டில் தான் இதோட இன்ட்ரோவை ஸ்டார்ட் பண்ணோம். இது ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு எக்ஸைட்டிங் காராக, ஒரு வாவ் ஃபேக்டரோட, ஒரு ப்ரீமியம்னஸோட ஒரு கார்லாம் இது கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு ஒஸ்ட்டு காரும் கிடையாது. ஆனால் ஒரு மோஸ்ட் ப்ராக்டிக்கல் கார். இந்த கேட்டகரியை பொறுத்தவரையில் மோஸ்ட் ப்ராக்டிக்கல் லீவபிள் கார். நம்மளால் வந்து இதை குறைவில்லாமல் வச்சு ஓட்ட முடியும். ஒரு கூட்டத்தில் கொண்டு நிப்பாட்டவும் முடியும். அந்த ஒரு இடத்துல வேகனாருக்கு தனியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. முதலே நாங்கள் சொன்ன மாதிரி இதோட ஃபுல் அந்த ரிவ்யூவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். அது திருவனந்தபுரத்தில் இந்த மாடல் அப்டேட் ஆன போது நம்ம பண்ணியிருந்தோம். அந்த அலைவீல்ஸ் எல்லாம் இருந்த அந்த மாடல் வந்த போது. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அல்லது பை பை ஃப்ரம் ஓட்டாவேன் டிரைவர் ரெஸ்பான்ஸ்.